ஆரம்பிச்சு வச்சவர் அண்ணன் தான்ற மாதிரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சது நீங்கள் தான். உங்களுடைய ஹைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பாத். இப்போ தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அதை பார்த்தா வருவாங்க. இப்போ யார் எங்கிட்டே சொல்லுவாங்க நிறைய பேர், சார் சிவகார்த்திகேயன் சார் மாதிரி நாங்கள் வரணும். தேங்க்யூ சார். நிறைய இடத்துல நான் கேட்பேன், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறேன் சார். மச் பெட்டர். அது வந்து அவ்வளோ நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்குங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற டேலண்ட் இருக்குல்ல, யூ காட். தேங்க்யூ. ஏஆர் முருகதாஸ். எஸ் சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம் சார். ஏன்னா எனக்கு வந்து எல்லாருக்கும் சினிமாவில் நடிக்கிற எல்லாருக்கும் பெரிய டைரக்டர்ஸோடு நடிக்கணுன்ற ஆசை இருக்கும் சார். எனக்கு அது எப்பவுமே உண்டு. சங்கர் சார் படமும் முருகதாஸ் சார் படமும் நடிக்கணுன்றது உண்டு. நான் முருகதாஸ் சாரை மீட் பண்ணும்போதெல்லாம் கேட்பேன் நான், சார் என்னைக்காவது இந்த கண்டிப்பாக ஒரு நல்ல கதை இருந்ததுன்னா நீங்கள் எனி டைம் கூப்பிடுங்க சார், நான் ரெடி சார், எப்போவுமே ரெடி சார்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி சார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை, நான் இன்னும் அதை கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் ஷூட்லாம் போயிட்டு வந்து காஷ்மீர் ஷூட்லாம் போயிட்டு வந்து சாரை கேஷுவலாக மீட் பண்ணுறதுக்காக போனேன். சார் இந்த மாதிரி முடிஞ்சு சார். அப்போது உட்காந்து எனக்கு வந்து சார் வந்து ஃபுல் கதையும் எனக்கு வந்து நரேட் பண்ணாங்க. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. முருகதாஸ் சார் கதை நரேட் பண்ணி நம்ம அதை கேட்குறோம் அப்படின்றதே அகைன் அது எனக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும் சார். அண்ட் ப்ராப்பர் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக அந்த ஃபிலிம் இருக்கும். அண்ட் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது சார் அந்த கதையில். அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அது கூட வந்து எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் வருதுனால எக்ஸைட் டு சி. இல்லை சார், உண்மையா? அது நியூஸாக தான் சார் இருக்கு. அப்படி எதுவும் கன்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பண்ணுவீங்களா சார்? தலைவர் கூட நடிக்கிறதுனா எப்பவுமே ரெடி சார் நான். பட் அந்த ஃபிலிம் நானும் நியூஸாக தான் படித்தேன். அது எதுவும் கன்ஃபார்ம் இல்லை. கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ரெடி சார் எப்பவுமே. நான் சொல்றேன், நான் படமா கூட கேரக்டர் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு சீன் வந்து நான் எப்பவுமே ரெடி சார். ஏன்னா எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு ஒரு ஐடல். நான் சினிமாவுக்கு வந்த பிறகு அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா உண்டு. ஸோ கூட ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணோன்னா ஒரு ஃபேன் பாய்க்கு அதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஸோ அதுக்கு எப்பவுமே ரெடி. கார்த்திக் சாரை வந்து எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சார். லைக் ஏன்னா அவ்வளோ சாமிங்காக ஸ்க்ரீன்லேயே இருப்பாங்க. ஸோ நேரில் என்னை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கு. சரி, நான் வந்து ரொம்ப ஃபார்மலாக இருக்கும்னு நினச்சேன். சார் ஹலோ சார்னு என் கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. ஹலோ டார்லிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படியே பயங்கரமாக ஆயிடுச்சு. அது சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். டார்லிங்கிறது அதை யூஸ் பண்ணுறது அது ஃபஸ்ட் டைம் மீட்டிங்லேயே இதான் சார். சிவா எப்படி இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரியே ஆரம்பிக்கல ஃபார்மலாக. How are you? Very very good, very nice, beautiful சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தான் சார். மிமிக்ரி வந்து இன்னொரு மிமிக்ரி பண்றவங்க தான் ஈஸியா நம்ம கற்றுக்கலாம். எனக்கு அப்படிதான் சார் வந்துச்சு. எனக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா பார்த்து நான் மிமிக் பண்ண ஆரம்பிச்சது ரஜினி சார் மட்டும்தான் எனக்கு அப்படி வரும். மீது எல்லாமே ஒருத்தர் பார்த்து தான் வரும். மோஸ்ட்லி வந்து நீங்க அப்புறம் தாமு சார்